திரு சுஜாதா அவர்கள் எழுதிய கணேஷ் வசந்த் துப்பறியும் யவனிகா ஒரு கிரைம் நாவல். அதனுடைய முந்தின பகுதிகள் லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இப்போ இந்த நாவலோட அடுத்த பகுதி கேட்க போறோம். கேட்கலாமா? பகுதி 5, அத்தியாயம் 14. நடேசனின் ஆர்யாபுரம் பிளாட் சென்ற முறை பார்த்ததை விட இன்னும் சிதிலமாகி இருந்தது. அலமாரியின் மேல் தட்டில் அலட்சியமாக 500 ரூபாய் நோட்டுக்கட்டு தெரிந்தது. கணேஷ் அதை அலட்சிய விரல்களால் சித்தார் வித்வான் போல ஒரு முறை மீட்டிவிட்டு, என்ன பணம் கிடைச்சிருச்சா நடேசன் என்றான். நடேசன் அதை பார்த்து, இது ஒரு வீட்டுக்கு கொடுத்த அட்வான்ஸுங்க என்றான். நியூயார்க் பார்ட்டி கொடுத்த பணமா இது? இல்லைங்க, உள்ளூர் தான், தண்டையார்பேட்டை. நடேசன், எனக்கு என்னவோ நீங்க ஒரு பெரிய அபாயமான விளையாட்டுக்குள்ள தெரிஞ்சோ தெரியாமலோ பூந்துட்டீங்க. இப்ப கூட உங்களை எங்களால காப்பாற்ற முடியும்னு தோணுது என்றான் கணேஷ். நான் ஒரு ஏழை புரோக்கருங்க, என்னை காப்பாத்துறதுக்கு எதுவும் இல்லைங்க. அன்னாடங்காட்சிக்கு இசட் கிரேட் செக்யூரிட்டி எல்லாம் தேவையில்லைங்க. இந்த பணத்தை கூட பேங்க்ல போட தான் கிளம்பிட்டு இருந்தேன். நீங்க எதையும் நினைச்சுக்கிட்டு என்னை வலுக்கட்டாயமா காப்பாத்த விரும்புறீங்கன்னு தோணுது. நடேசன் பேசிக்கொண்டிருக்கும் போது அந்த அறையில் இருந்த மற்ற பொருட்களை மெதுவாக கண்ணோட்டமிட்டான் கணேஷ். பிரதானமாக ஒரு குவார்டர் பாட்டில் டிப்ளமேட் விஸ்கியும் நின்று போன ஒரு கடிகாரமும் சமீபத்திய தினத்தந்தி இதழில் ஒரு சுளிக்கப்பட்ட அறிவிப்பையும் கவனித்தான். சென்னை துறைமுகத்திற்கு MV யவனிகா சனிக்கிழமை வந்து சேரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் கிளியரன்ஸ் விரும்புபவர்கள் P. ராமசாமி, கிளியரிங் அண்ட் ஃபார்வர்டிங் ஏஜென்ட், 27D செகண்ட் லைன் பீச், சென்னை 1, அவர்களை இன்வாய்ஸுகளுடன் அணுகவும். கணேஷ் அதை அவரிடம் காட்டி, இதுல உங்களுக்கு ஏதாவது பார்சல் வருதா? இல்லையே. கப்பல் பேரு எப்படி யவனிகா? எத்தனையோ கப்பல், எத்தனையோ பேரு. அந்தோலிக்காங்கிற பேர்ல கூட ஒரு கப்பல் இருக்குது. வீட்டு புரோக்கருக்கும் துறைமுகத்துக்கு வரும் கப்பலுக்கும் என்ன சம்பந்தம்? ஆமா, இது எதுக்கு சுழிச்சு வச்சிருக்கீங்க? அவர் அந்த கேள்விக்கு தயாராக இருந்த மாதிரி, சில கிளையன்ஸ் வெளிநாட்டுல இருக்கிறவங்க அங்கிருந்து பர்னிச்சர் போன்ற சாமான்களை எல்லாம் அனுப்பி என்ன கலெக்ட் பண்ணிக்க சொல்லி அதுக்குண்டான கமிஷனை கொடுப்பாங்க என்றார் நடேசன். அப்படிங்களா என்று கணேஷ் கேட்ட விதத்திலேயே அவன் அதை நம்பவில்லை என்பது தெரிந்தது. கௌரி, இவர் பொய் சொல்ற மாதிரி தெரியலையா உனக்கு? கௌரி தலையசைத்து, அப்படிதான் நினைக்கிறேன் என்றாள். கணேஷ் அவர் தோளில் தட்டி, பொய் சொல்றது ஆரோக்கிய கேடு. நீங்க எதுவும் மறைக்காம என்கிட்ட சொல்றது நல்லது. எப்ப வேணா போன் பண்ணுங்க, இது என்னுடைய செல்போன் நம்பர். சரி, வா போலாம், வா கௌரி என்று புறப்பட்டான். காரில் கிளம்பியவுடன் ஒரு டிராபிக் அடைப்பினால் காளியப்பா ஆஸ்பத்திரி நார்ச்சந்தியில் நிற்க வேண்டி இருந்தது. அப்போது நடேசன் வேகமாக ஒரு STD பூத்துக்கு வந்து கூண்டுக்குள் வித்தியாசமான அசைவுகளுடன் யாருடனோ கோபத்துடன் பேசிக் கொண்டிருப்பது தெரிந்தது. இம்மாதிரியான வன்மையான அசைவுகளை அவனிடத்தில் இதுவரை கணேஷ் பார்த்ததில்லை. போக்குவரத்து கிளியர் ஆனவுடன் கணேஷ் புறப்பட்டு சென்றான். பாலத்தை தாண்டி மந்தைவெளிப்பாக்கம் சென்று கொண்டிருக்கும் போது அவனுடைய செல்போன் ஒலித்தது. சிக்னல் கொஞ்சம் சுரத்தில்லாமல் கேவியது. கணேஷ், காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, யவனிகா, யவனிகா. அதன் பின் மௌனம். அந்த அரை கூவலில் இருந்த பயமும் எச்சரிக்கையும் கணேஷுக்கு ஏதோ விபரீதம் நிகழ்ந்துவிட்டது என்பதை சிலிர்த்து உணர்த்தியது. எங்க திரும்புறீங்க கேட்டாள் கௌரி. மறுபடியும் நடேசன். என்னாச்சு கணேஷ்? அங்க போனா தெரியும். கணேஷ் வசந்துக்கு டெலிபோன் செய்தான். வசந்த், ஆர் யூ ஃப்ரீ? ஏன் பாஸ், தேஜுமயி கூட லஞ்ச் சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஏதாவது அவசரமா? ஆமாண்டா, அப்படின்னு தான் தோணுது. நடேசனை பார்க்க போயிருந்தேன். திரும்பி வர்றப்போ ஏதோ விபரீதம் நடந்திருக்கும் போல தெரியுது. கௌரி கூட இருக்காளா? இருக்கா. ஏன்? அப்புறம் பேசுறேன். என்ன பாஸ், இந்த கேஸ்ல போன இடமெல்லாம் இறப்பு. ஒவ்வொரு சமயம் இந்தியன் கிரிக்கெட் டீம் விக்கெட் விழறாப்ல 5 ஓவருக்கு ஒரு பலி விழுதே. எங்க போய் முடியுமோ தெரியல. இருடா, தாவாத. இன்னும் நடேசனுக்கு என்னாச்சுங்கிறது ஊர்ஜிதமாகல. எனக்கு என்னவோ அது ஆயிடும் போல இருக்குது பாஸ். சாமிநாத ஸ்தபதி வலது கால மடக்கிக்கிட்டு போய் சேர்ந்தாரு. இவரு ஒரு மாறுதலுக்கு இடது கால
வசந்த், ரொம்ப கொடூரமா பேசுற. தேஜமயிக்கு வேற யாரையாவது காவல் போட்டுட்டு நேரா ஆரியபுரம் வந்து சேரு. அவர்கள் போனபோது அங்கே சிறுவர்கள் கிரிக்கெட் ஆடிக் கொண்டிருந்தார்கள். தொலைக்காட்சியில் எல்லா பிளாட்டுகளிலும் ஆசைப்படு பெண்ணே, ஆசைப்படு, ஓசைப்படாமல் நீ ஆசைப்படு என்று எதிரொலித்துக் கொண்டிருந்தது. மாடிக்கு வந்து கதவை தட்டினதில் அது தானாக திறந்து கொண்டது. கணேஷ் உள்ளே நுழைந்தான். கௌரி 2 கைகளையும் உதறிக்கொண்டு உள்ளே வர மறுத்தாள். தொலைக்காட்சி மாறியிருந்தது. மஞ்சள் ஊஞ்சலாய், நெஞ்சம் கொண்டதாய் மாங்கல்யம், அன்புக்கு சிறையே மாங்கல்யம். பயப்படாத, வலது கால முதல்ல வச்சு மகளே வா. இல்ல கணேஷ், எதுக்கும் வசந்த் வந்துடட்டும். ஆளு இறந்து போயிட்டாரா? நீங்களே பார்த்து சொல்லுங்க என்றாள் பயத்துடன் கௌரி. கணேஷ் உள்ளே போனபோது நடேசன் திவானில் ஏறக்குறைய சயனித்துக் கொண்டிருந்தார். அவர் கண்கள் திறந்திருந்தன. தன்னை எது வந்து தாக்கியது என்று ஆச்சரியப்படுவதற்குள் இறந்து போய் விட்டதாக தெரிந்தது. வசந்த் வரும் வழியிலேயே போலீசுக்கு தகவல் சொல்லி இருக்க வேண்டும். சைரன், ஆம்புலன்ஸ் ஒலிகளுடன் போலீஸ் ஜிப்சி வந்து நின்றது. கிரிக்கெட் ஆடிய சிறுவர்கள் தங்கள் ஆட்டங்களை நிறுத்திவிட்டு வேடிக்கை பார்க்க மாடிப்படையை அடைத்தார்கள். ஒதுங்கு ஒதுங்கு என்று கான்ஸ்டபிள் சொல்ல உள்ளே அவர்கள் நுழைய, என்னாச்சுங்க, ஹார்ட் அட்டாக் மாதிரி தெரியுது என்றார் இன்ஸ்பெக்டர். போன் பண்ணது யாரு? உடனே வசந்த், நான் தான் சார். ஹார்ட் அட்டாக்காகவும் இருக்கலாம், இல்ல அதிர்ச்சி, வன்முறை இப்படி ஏதாவதுமாவும் இருக்கலாம். எதுக்கும் விசாரிங்க என்றான். நீங்க யாரு? நாங்க வக்கீலுங்க, இவரை சந்திக்க வந்தோம். வெளியே அழுதுகிட்டு இருக்கே அந்த பொண்ணு, அதுதான் எங்களை கூட்டிக்கிட்டு வந்துச்சு. இங்க வாங்க. கௌரி விக்கி விக்கி அழுதாள். எனக்கும் இதுக்கு எந்தவித சம்பந்தம் இல்லைங்க, பயத்துடன் சொன்னாள். அதெல்லாம் அப்புறம் விசாரிக்கலாம் என்று திவானில் சாய்ந்திருந்த நடேசனின் கழுத்தில் விரல் வைத்து பார்த்தார் இன்ஸ்பெக்டர். இது அப்பவே போயிடுச்சு என்றார் அவர். மேலாக பார்க்கும்போது எந்தவித காயமோ ரத்தமோ தெரியவில்லை. மிகவும் உன்னிப்பாக பார்க்கையில் போலீஸ் அதிகாரியின் பார்வைக்கு அது தெரிந்தது. அவர் கணேஷிடம் காட்டினார். குண்டு வெளியே போன இடம் தெரியுது பாருங்க, ரொம்ப கிட்டக்க துப்பாக்கியை வச்சு சுட்டிருக்காங்க. பலிஸ்டிக்ஸ் ஆளுங்க நிச்சயம் துப்பாக்கி அடையாளம் கண்டுபிடிச்சிருவாங்க என்று சொல்லிவிட்டு அந்த அறையெங்கும் தேடினார். இங்க எங்காவது குண்டு இருக்கா பாருங்க. வசந்த் நிதானமாக தேடி துப்பாக்கி ரவை ஒரு மேஜையின் ஓரத்துக்கும் சுவருக்கும் உள்ள இடைவெளியில் இருப்பதை கவனித்தான். இருவரும் வெளியே வந்தார்கள். இதற்குள் வேடிக்கை பார்க்கும் ஜனங்கள் அதிகரித்து விட்டனர். அவர்களிடம் இன்ஸ்பெக்டர், ஏதாவது துப்பாக்கி வெடிக்கிற சத்தம் கேட்டுது ஐயா என்று விசாரித்த போது அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு உதட்டை பிதுக்கினார்கள். நீங்க எதுக்கும் ராஜேந்திரனை கூப்பிட்டு சொல்லிடுங்க பாஸ் என்றான் வசந்த். ராஜேந்திரன் வந்தபோது, என்ன கணேஷ், கேசு ரொம்ப குழப்புதே என்றார். எனக்கு என்னவோ இது ஒரு விதமான கொலை அலையோன்னு தோணுது. இது எங்க போய் முடியும்னு பிரமிப்பா இருக்கு. அந்த ஸ்தபதிக்கும் இந்த நடேசனுக்கும் என்ன சம்பந்தம்? சிலைக்கு மோல்டு செய்ய ஸ்தபதியை இவர் பணித்திருக்கலாம்னு தோணுது. 2 கொலைக்கும் பொதுவான விஷயம் என்னன்னா யவனிகா தான். உடனே வசந்த், பாஸ், அந்த சிலை இந்தியாவில தான் இருக்கு. அது கிடைக்கிற வரைக்கும் இந்த மாதிரி விபரீத சம்பவங்கள் நிகழலாம். யாரோ சிலையை தேடிக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு இடத்துலயும் கிடைக்கலைங்கிறதும் தீர்த்து கட்டிடுவாங்க போல இருக்கு. இனி நாம எல்லாருமே எச்சரிக்கையா இருக்க வேண்டும் பாஸ். கணேஷ், உங்களை நான் அப்புறம் விசாரிக்கிறேன், டேக் கேர் என்று சொல்லிவிட்டு புறப்பட்டார் ராஜேந்திரன். வசந்த், கணேஷ், கௌரி மூவரும் காரில் கிளம்பிய போது அதன் பின்புற கண்ணாடியில் ஒரு மாருதி வேன் அவர்களை பின்தொடர்வது தெரிந்தது. அத்தியாயம் 15. தற்செயலோ தெய்வாதீனமோ. கணேஷ் சொன்னான், வசந்த், ஏசி போடு, ரொம்ப புழுக்கமா இருக்குடா. பவர் விண்டோ இயங்க அது முழுசாக மூடின பின் துப்பாக்கி குண்டு அதன் மேல் வெடித்து அந்த கண்ணாடியின் ஜப்பானிய தொழில்நுட்பத்தால் பட்ட 2 இடங்களில் சட்டென்று அப்படியே ஒட்டிக்கொண்ட 2 வைரச் சிதறல்கள் தோன்றின. வசந்த் தான் வண்டியை ஓட்டிக் கொண்டிருந்தான். ஒரு நிமிஷம் வண்டி நிலை கலங்கி இடது ஓரத்தில் சென்று கொண்டிருந்த ஒரு மீன்பாடி வண்டியை தள்ளிவிட்டு சுதாரித்து மறுபடி நேராவதற்குள் கௌரியின் அலறல், பின்னால் வந்து கொண்டிருந்த ஒரு சில பிரேக்குகளின் தீற்றல் இவையெல்லாம் கேட்க
அவர்களை தாக்கிய அந்த மாருதி வேனின் உள்ளே இருந்த இருவரை அவர்களால் ஒரு சில செகண்டுகள் முகத்துக்கு முகம் பார்க்க முடிந்தது. அவன் விரல்களால் செய்த சைகையில் மரண எச்சரிக்கை இருந்தது. இருவரும் முன் சீட்டில் வீற்றிருந்தார்கள். இருவரிடமும் ரைபிள் வகை துப்பாக்கி இருந்தது. அந்த மாருதி வேன் அவர்களை மிக வேகமாக கடந்து சென்றது. வசந்த் உடல் முழுவதும் உயர்த்திருந்தான். மை காட் பாஸ், மை காட் என்று புலம்பினான். கணேஷின் புஜத்தை தொட்டு பார்த்து, பாஸ் உசுரோடு இருக்கிறோமா என்றான் பதறியபடி. கார் அவர்களை அறியாமல் ஒரு மிகப்பெரிய விபத்தில் இருந்து தப்பித்து இடது ஓரத்தில் யூ டர்ன் அடித்து ஏதோ ஒரு படுகோணத்தில் ஒரு பாலாஜி கஃபேயை நோக்கி நின்றிருந்தது. கௌரி விக்கித்து போய் பேசுவது அறியாமல், கணேஷ், வசந்த், ஆர் யூ ஆல்ரைட் என்றாள் பதற்றத்துடன். வசந்த், டாப் ஆஃப் த வேர்ல்டு, என்ன முட்டாள்தனமான கேள்வி இது என்று கடிந்து கொண்டான். அவள் அவர்கள் இடையே இருந்த இடத்தில் ஏறக்குறைய தரையில் விழுந்திருந்தாள். கணேஷ் மிக மிக உன்னிப்பாக அந்த மாருதி வேன் திரும்ப வருகிறதா என்பதை கவனித்தான். கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தான். என்னாச்சுங்க, பஞ்சரா? இல்லைங்க, பட்ட பகல்ல சுட்டுட்டு ஓடுறாங்க. அவர்களை வசந்த் எந்த விதமான உணர்ச்சியும் இல்லாமல் பார்க்க அந்த இடத்தில் கூட்டம் அதிகமாக சேர, திரும்பி வந்தாலும் வருவாங்க, எல்லாம் ஒதுங்கிடுங்க என்று வசந்த் சொல்ல கூட்டம் சட்டென்று விலகியது. கணேஷ் செல்போனில் பேசிக் கொண்டிருந்தான். பாலம் தாண்டி பாலாஜி கஃபே பக்கத்துல உடனே உடனே நீங்க வந்தாகணும் ராஜேந்திரன். எங்க மேல ஒரு அசாசினேஷன் அட்டெம்ப்ட், ரொம்ப ஆடி போயிருக்கோம், தலகால் புரியல. உங்க கூட இது அக்கு வேறு ஆணி வேற அலசணும் ராஜேந்திரன். உங்க ஆபீஸ்லயே பத்திரமான ஒரு இடம் எங்களுக்கு தேவைப்படுது. மத்தபடி எங்க ஆபீஸோ தெருவோ நான் இந்த கேஸ விசாரிச்சுக்கிட்டு போற இடங்களோ எதுவும் பத்திரமா தெரியல எனக்கு என்றான் கணேஷ். அதற்கு ராஜேந்திரன், கணேஷ், ஒண்ணு மட்டும் சொல்ல முடியுமா? பாருங்க, உங்க 2 பேர்ல யாராவது அவங்கள கிட்டத்துல பாத்தீங்களா? அன்னைக்கு பார்க் ஷெரட்டன்ல உங்களை ஸ்விம்மிங் பூத் பக்கத்துல தாக்க வந்தாங்களே, அவங்களுக்கும் இவங்களுக்கும் ஏதாவது முகம் ஒற்றுமை இருந்ததா? இல்லை ராஜேந்திரன், அது அடிதடி பார்ட்டி, இது ரைபிள் பார்ட்டி. இரக்கம் இல்லாத 2 ஜோடி கண்களை தான் என்னால பக்கத்துல பார்க்க முடிஞ்சது. சருமத்தோட நிறம் எப்படி இருந்தது? காக்கேசியன், இரானியன் அல்லது கருப்பா இருந்தாங்களா? மின்னல் வேகத்துல நடந்த விஷயம் ராஜேந்திரன், அவ்வளவு உன்னிப்பா கவனிக்க முடியல. அதிர்ஷ்டவசத்துல தப்பிச்சிங்க. 5 நிமிஷத்துல உங்களுக்கு பாதுகாப்புக்கு ஆள் அனுப்புறேன், ஜாக்கிரதையா இருங்க. இதோ வந்துருவோம். அவன் செல்போனை மடக்கியதும் அது மீண்டும் ஒலித்தது. திரையில் அதன் நம்பரை பார்த்தபோது புதிய எண் என்பது தெரிந்தது. கேட்டதில் கணேஷ் யாரு என்று பதில் வந்தது. நீங்க யாரு என்று கேட்டான் கணேஷ். ராஜராமையா, கேள்விப்பட்டதில்லையா? ராஜா ஹூ? ஆர்ஆர் இண்டஸ்ட்ரீஸ் சேர்மன். நீ எந்த யுகத்துல இருக்க? என்ன வேணும் உங்களுக்கு, சொல்லுங்க. என் தம்பி ஏதோ ஒரு சில மேட்டரை மாட்டிக்கிட்டு என்னென்னமோ மிரட்டல் கடிதங்கள் எனக்கு வந்துகிட்டு இருக்கு. நீதான் அதை ஏதோ நோன்றதா கேள்விப்பட்டேன். எனக்கு இந்த சிலையெல்லாம் அலர்ஜி. என்னுடைய தொழிலுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லாமலும் இருக்கணும். அதனால என்ன பிரச்சனைன்னு உடனே என்கிட்ட வந்து சொல்லு. கார் அனுப்புறேன். எங்க அனுப்பணும்? சார், நான் இப்ப கமிஷனர் ராஜேந்திரனை சந்திக்க போறேன். அவரை சந்திச்சதுக்கு அப்புறம் அங்க வரேன். அதை விட நீங்க கமிஷனர் அலுவலகத்துக்கு வந்துட்டா பத்திரம்னு நினைக்கிறேன். வரேனே. ஏன்? இப்பதான் ஒரு கொலை தாக்குதல்ல இருந்து தப்பிச்சு ஒரு உழுக்கப்பட்டு மீண்டு இருக்கேன். அதனால புதிய இடங்களுக்கு போறதுக்கு தயக்கமா இருக்கு என்றான் கணேஷ். ஓ, தட் சீரியஸ். நான் வேணா உங்களுக்கு காவலுக்கு ஆள் அனுப்பவா? இல்லைங்க, ராஜேந்திரன் வந்துருவாரு. அப்ப இன்னும் 1/2 மணி நேரத்துல கமிஷனர் அலுவலகத்துக்கு நானும் வரேன் என்றான் ராஜா. எழும்பூரில் கமிஷனர் அலுவலகம் சுறுசுறுப்பாக இருந்தது. பச்சை தட்டிய நிழல்களில் மக்களும் போலீஸ் அதிகாரிகளும் ஊடாடி கொண்டிருக்க, வசந்திடம் ஒருவர் வந்து பழுப்பு நிற காகிதத்தை காட்டி, இந்த ஆபீஸ் எங்க இருக்குதுங்க என்று விசாரிக்க, அவருக்கு பதில் சொல்வதற்கு முன் ஒரு கான்ஸ்டபிள் அங்கே வந்து, என்ன மேட்டர், இங்க வாங்க என்று ஆவலாக தள்ளி கொண்டு சென்றார். உள்ளே நடந்து செல்லும் போது கணேஷ் கண்களில் எச்சரிக்கையுடன் சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டே நடந்தான். எந்த நிமிஷத்திலும்
எந்த மூலையிலும் ஒரு துப்பாக்கி முனை தெரியுமோ என்று பயப்பட்டான். கௌரியை பத்திரமான இடத்தில் ஒரு பெண் போலீஸ் அதிகாரியுடன் உட்கார வைத்துவிட்டு ராஜேந்திரனின் அலுவலகத்துக்குள் நுழைந்தபோது எதிரே உட்கார்ந்திருந்தவர் ராஜராமையாவாக இருக்க வேண்டும் என்பதை ராஜ செல்லையா முகத்தோற்ற ஒற்றுமையிலிருந்து யூகிக்க முடிந்தது. ராஜேந்திரன் சொன்னார், கணேஷ், இவர் யாருன்னு தெரியுமில்ல? இந்திய தொழில்நுட்பத்தோட கணேஷ் உடனே குறுக்கிட்டு, கேள்விப்பட்டிருக்கேன் ராஜேந்திரன், இவரும் இருக்கிறதால இந்த விவகாரத்தை முழுசா விசாரிக்கலாம். ராமையா அந்த சிலை விலைமதிப்பு இல்லாததா என்று கேட்டார். அப்படிதாங்க உங்க தம்பி சொல்றாரு. அவன் இந்த மாதிரி குப்பையெல்லாம் ஏகத்துக்கும் சேகரிச்சு வச்சுக்கிட்டு என்னுடைய காசை விரயம் பண்ணி, இதாவது பரவாயில்ல, இந்த கடிதத்தை பாருங்க என்று ஒரு கடிதத்தை எடுத்து காட்டினார். கடிதம் ஆங்கிலத்தில் இருந்தது. அதில் 24 மணி நேரத்திற்குள் சிலை எங்களிடம் வந்து சேரவில்லை என்றால் மற்றொரு கொலை. நான் என்ன தப்பு செஞ்சேன்? எனக்கு எதுக்கு இந்த எச்சரிக்கை வரணும்? ஏதோ கூட பிறந்த தோஷத்துக்காக எங்க அப்பா இவனையும் பார்த்துக்க சொல்லி பிரிஞ்சு போனதால அவன் கேட்ட குப்பையெல்லாம் வாங்கி கொடுத்து, வீட்டை கொடுத்து, பணத்தை கொடுத்து, கம்பெனிக்கு எவ்வளவு பெரிய ஓவர் ஹெட் பாருங்க. போர்டுல இவனை சேர்த்தா மீட்டிங்ல வந்து தூங்குறான். என்னை விட்டுடுங்க அண்ணாச்சி, நான் பாட்டுக்கு ஒரு மூலையில பொருள் சேர்த்துக்கிட்டு சந்தோஷமா இருக்கேன். எனக்கும் இவன் கூட மன்றாடி மன்றாடி அழுத்து போச்சு. இப்ப என்னை விட்டுடுங்க அண்ணாச்சி, நான் பாட்டுக்கு ஒரு மூலையில பொருள் சேர்த்துக்கிட்டு சந்தோஷமா இருக்கேன். எனக்கும் இவன் கூட மன்றாடி மன்றாடி அழுத்து போச்சு. இப்ப இவனோட பொழுதுபோக்கால என் உயிருக்கே ஆபத்து வந்துடுச்சு. எல்லா ஃபேமிலியிலையும் இது மாதிரி ஒரு தருதலை, எல்லா குடும்பத்திலையும் இது மாதிரி ஒரு தருதலை தண்ணி தெளிச்ச கேஸ் இருந்தே ஆகணும் போல. கணேஷ், நீங்க அவனுக்கு சொல்லுங்க. ராஜேந்திரன், உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நீங்களாவது அவனுக்கு அட்வைஸ் பண்ணுங்க என்றார். கமிஷனர் அலுவலகத்தில் இருந்து இருவரும் விலகிச் சென்ற போது, கணேஷ், என் கூட பங்களாவுக்கு வர்றீங்களா? உங்களுடைய பாதுகாப்பும் யோசனையும் இப்ப ரொம்ப தேவையா இருக்கு. எனக்கு என்னமோ இதுல சம்பந்தப்பட்டவங்க எல்லார் உயிருக்கும் ஆபத்து இருக்கிற மாதிரி பயம் வந்துருச்சு. நான் இப்ப என்ன செய்யணும் சொல்லுங்க என்றார். உங்களுக்கு பிரைவேட் ஏஜென்சியினுடைய பாதுகாப்பு இருக்குதுல்ல? இருக்குங்க. ஆனா அவங்களால என்ன போதுமான அளவுக்கு பாதுகாக்க முடியுமான்னு தெரியல. கொஞ்ச நாளைக்கு தேவையில்லாம வெளியே போகாதீங்க. உங்களுடைய சுற்றுலா நிரல்களை எல்லாம் மாத்திக்கிட்டே இருங்க. கார்ல எப்பவுமே முன்சீட்ல உட்காருங்க. உங்க காரு பாதுகாப்பானது தானே? BMW புல்லட் ப்ரூஃப் செஞ்சதுங்க. அப்ப கவலைப்படாதீங்க. 15 நாளைக்கு எங்கேயும் நகராதீங்க. அதான் என்னால சொல்ல முடியும். நான் ஒரு GTR இஷ்யூக்காக ஜெனீவா போக வேண்டி இருக்குது. இல்ல, அதை கேன்சல் பண்ணிடுங்க. முடியாது. புதுசா ஒரு கம்பெனி RR இண்டஸ்ட்ரீஸ் சார்புல ஆரம்பிக்கிறோம். ஏறக்குறைய $50 மில்லியன் இன்வெஸ்ட் பண்றாங்க வெளிநாட்டில இருந்து. எங்க கம்பெனி அதுக்கு ஈடான ஷேர்கள் கொடுக்க போறாங்க. இது ரொம்ப பெரிய இஷ்யூ என்றார் அவர். உடனே கணேஷ், என்ன கேட்டா நீங்க இப்ப வெளிநாட்டுக்கு போறது பத்திரம் இல்ல என்றான். அவர் அதற்கு சற்றும் எதிர்பாராமல், உன்னை யாரடா கேட்டா? வெளிநாடு போகணும், சரியான அட்வைஸ் கொடுன்னா போகாதேங்கிறது என்ன ஒரு கேணத்தனமான யோசனை? நீ என்ன மாதிரி லாயர்? வசந்த் முகம் சிவந்து காது சுருங்கி, வாங்க பாஸ் போகலாம். சாருக்கு யோசனை தர எவ்வளவோ லாயர்ஸ் இருப்பாங்க. வாங்க நாம போலாம் என்றான். உனக்கு எவ்வளவு பணம் வேணும்? இந்த கேஸ் எடுத்துக்கோ. அதுக்குத்தானே இப்படி மழுப்புற? கணேஷ் நிதானமாக, உங்களுடைய பணத்திமிரு சில நாசூக்கான விஷயங்கள்ல கண்ணை மறைக்குது. பணம் எங்களுக்கு முக்கியம் இல்ல என்றான். அவர் செல்போனை எடுத்து, கிருஷ்ணசாமி, ஒரு 10 லட்சம் ரூபாய் கேஷ் எடுத்துக்கிட்டு வா, நான் லாயரோட வீட்டுக்கு வரேன் என்றார். கணேஷ் உண்மையாகவே முகம் சிவந்து கோபித்துக் கொண்டு, உனக்கெல்லாம் விவசாயே கிடையாதியா என்று திறந்திருந்த கார் கதவை புறக்கணித்து விட்டு, வசந்த் வா போலாம், இந்த ஆளை இனிமே நம்ம வாழ்நாள்ல பார்க்க வேண்டாம் என்றான். அத்தியாயம் 16. அப்போ உனக்கு பணம் வேண்டாம், வினோதமான லாயரியா நீ என்றார் ராமையா. வசந்த் அவரை அற்பமாக பார்த்தான்.
அது எந்த விதத்திலும் அவரை பாதித்ததாக தெரியவில்லை. தன்னுடைய வாழ்நாளில் சகல சலுகைகளையும் விலை கொடுத்தே பண ஆசை காட்டியே பெற்றவருக்கு இவ்விருவரும் மறுப்பது விந்தையாக மட்டும் இருந்தது. மற்றொரு கோணத்திலிருந்து அவர் அதை அணுகினார். என்னுடைய ஆர்ஆர் இண்டஸ்ட்ரீஸோட புதிய கம்பெனிக்கு உன்னை லீகல் அட்வைசரா நியமிச்சு டிரைவரோட மெர்சிடிஸ் கார் பிளாட் என்று அவர் சொல்லி முடிப்பதற்குள் அவர்கள் இருவரும் தங்களுடைய வாகனம் ஏறி புறப்பட்டனர். வசந்த் கொதித்தான். கொஞ்ச நெஞ்சம் பாக்கி இருக்கிற நியாயத்தையும் அளிப்பவங்க இவங்க தான் பாஸ். இவன் கடவுளையே விலை பேசுற வம்சம் என்றான். வசந்தின் செல்போன் அப்போது ஒலிக்க, ஹாய் தேஜு, நான் சொன்னபடி நகராம பத்திரமா தானே இருக்க? இன்னும் 1/2 மணி நேரத்துல வந்துடுறேன். ஷூட்டிங் நல்லா நடக்குதா? இன்றைய பங்குக்கு தமிழ் சினிமாவை காப்பாத்தி ஆயிடுச்சா என்று அவன் கேட்டது அவளுக்கு புரியவில்லை. கணேஷை திரும்பி பார்த்து அவனுடைய புன்னகையின் கடைசியை பிடித்து விட்டான். அலுவலகத்துக்கு சென்றதும் கணேஷ் ஒன்றுடன் ஒன்று தொடர்பில்லாத சில காரியங்களை செய்தான். ஆர்ஆர் இண்டஸ்ட்ரீஸின் வலைதளத்தை இன்டர்நெட்டில் வரவழைத்து அதன் வண்ண வண்ண பக்கங்களையும் வருடாந்திர வரவு செலவு கணக்குகளையும் உன்னிப்பாக பார்த்தான். அவன் கேட்ட ஒவ்வொரு தகவலையும் அவர்கள் அலுவலக கம்ப்யூட்டருடன் இணைந்திருந்த அச்சு இயந்திரத்தில் படியெடுத்து கொடுத்தான் வசந்த். இதெல்லாம் உங்களுக்கு புரியுதா பாஸ்? எனக்கு என்னவோ கம்பெனியினுடைய பேலன்ஸ் ஷீட்ல வலது பக்கமோ இடது பக்கமோ ஒரு பைசா விடாம பொருந்துவதே பொய்ன்னு நினைக்கிறேன். அது எப்படி 4000 கோடிக்கு உண்டான கணக்கு கடைசி 45 பைசா வரைக்கும் சரியா இருக்க முடியும்? ஒரு 10 பைசாவாவது குறைய வேண்டாமா? இதற்கு கணேஷ் சொன்னான், வசந்த், இது ஒரு விதமான சம்பிரதாயம். ஒரு நிறுவனத்தின் ஆரோக்கியத்தை பல கோணங்கள்ல இருந்து பார்க்க முடியும். இதுல பொதிஞ்சிருக்கிற பொய்களை நன்கு தேர்ந்த ஆடிட்டரால மிக சுலபமா கண்டுபிடிச்சிட முடியும். நாம பார்க்க வேண்டியது சில குறிப்பிட்ட விஷயங்கள் தான். டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ பற்றி தெரியுமா உனக்கு? வசந்த் சொன்னான். ஆளை விடுங்க பாஸ் என்றான். எனக்கு டெப்ட் மட்டும்தான் தெரியும். நம்ம ஆபீஸுக்கு மொத்த கடன் 17 லட்சம் இருக்கு. பேங்க்ல தலைய திங்குறாங்க, அது தெரியும். பேசாம அந்த ராமையா சொன்ன அட்வான்ஸ வாங்கி இருக்கலாம் பாஸ். ஆனா அந்த ஜாதி இல்லையே நாம. கணேஷ் அதை கவனிக்காமல் ஆர்ஆர் இண்டஸ்ட்ரீஸின் வரவு செலவு கணக்கை கூர்ந்து படித்துக் கொண்டிருந்தான். ஏதோ அர்த்தம் கண்டு லேசாக விசிலடித்தான். என்னால நம்ப முடியல என்றான். யோசித்துக் கொண்டு மேலும் கீழும் நடந்தான். டெலிபோனை எடுத்து யாரையோ கூப்பிட்டான். எக்கனாமிக் டைம்ஸ் செய்தித்தாளில் ஆர்ஆர் இண்டஸ்ட்ரீஸின் பங்கு மதிப்பை கவனித்தான். அது ஒரு நாளில் 15 ரூபாய் உயர்ந்திருந்தது. அதற்கு முன்தினம் மற்றொரு 15. வசந்த், டு யூ வாண்ட் டு மேக் மணி என்றான் கணேஷ். இதற்குள் அவன் டெலிபோனில் அழைத்திருந்த பத்மநாபன் என்பவன் அவனை அழைக்க, பத்து, ஆர்ஆர் இண்டஸ்ட்ரி ஷேர்கள் ஒரு 100ஆவது வாங்கி போடு, விஷம் போல ஏறிக்கிட்டே போகுது என்றான் கணேஷ். மறுமுனையில், சாரி கணேஷ், காலையில மார்க்கெட் திறந்தவுடன் க்ளோஸ் ஆயிடும். நீ ஏதாவது ஆர்ஆர் ஷேர் வச்சிருக்கியா? 100 இருக்கும் என்றான். 42 ரூபாய்க்கு வாங்கினது. அது இன்னி தேதிக்கு 4800. விக்கிறியா கணேஷ் என்று கேட்டான் பத்மநாபன். என்ன ஓடிக்கிட்டு இருக்கு? இப்படி விலை ஏறி கிடக்குதே. ஒரு புது கம்பெனியில வெளிநாட்டிலிருந்து ஒரு பெரிய முதலீடு வருது. அந்த கம்பெனி ஸ்டாக் வந்ததும் ஆர்ஆர் இண்டஸ்ட்ரி ஸ்டாக்குகளும் மாத்திக்கலாம்னு ஒரு பேச்சு. ஒரே வாரத்துல ஆர்ஆர் சேர்மன் இந்தியாவோட மிகப்பெரிய பணக்காரன் ஆயிட்டான். பிரேம்ஜி, நாராயணமூர்த்தி, அம்பானி எல்லாரையும் ஒரே தாவுல ஓவர்டேக். நம்ப முடியலையே. யார் அந்த வெளிநாட்டு முதலீட்டாளர்கள்? என்னென்னவோ பேசிக்கிறாங்க கணேஷ். சரி, உன்னுடைய ஸ்டாக்கை விக்கிறையா இல்லையா? கணேஷ் சற்று யோசித்து, வித்துரு என்றான். அவன் டெலிபோனை வைத்ததும் வசந்த் வாயை திறந்து, என்ன பாஸ் என்று கேட்டான். ரொம்ப நாள் தாங்காது, விழுந்துரும். கணேஷ் அதன் பின் யவனிகா சிலை பற்றி ஒரு சரித்திர புத்தகத்தை வசந்திடம் எடுத்து வரச் சொன்னான். வலையில் ஏதாவது இருக்கிறதா என்று பார்க்கிறேன் என்றான். அந்த தேடல் தெரிந்த விவரங்களை திரும்ப தந்தது. சிலைகளின் ரெப்ளிகா ஒன்று நியூயார்க்கில் மெட்ரோபாலிட்டன் மியூசியத்தில் இருப்பதன் புகைப்படம் இருந்தது. அளவு சின்னதா இருக்கும் போல. ஆமாம் பாஸ், ஒரு ஷாம்பெயின் பாட்டில் உயரந்தா இருக்கு. இந்த பாட்டில் $40 மில்லியன் உசத்தியானது.
கணேஷ் சட்டென்று வெளிச்சம் போட்டது போல, ஐ காட் இட் கணேஷ், ஐ காட் இட். என்ன பாஸ்? அப்புறம் சொல்றேன்டா. நாம மறுபடி ராமையாவை சந்திக்கலாம் உடனே. இப்பதான் அவன் மூஞ்சிலேயே முழிக்க வேண்டாம் நீங்க. கதை மாறிடுச்சு. வா. இருவரும் அவசர அவசரமாக ராமையாவின் பங்களாவுக்கு சென்றபோது காவல் மிக மிக பலமாக இருந்தது. மெஷின் கன் அணிந்த காவலர்கள் காத்திருந்தார்கள். கேட் அருகே இருந்த இன்டர்காம் வழியே அவரு வெளியே போயிருக்கார் என்ற பதில் வந்தது. கணேஷ் தன் கார்டை கொடுத்து அதன் பின்னால் நான் மனசு மாறிவிட்டேன் என்று எழுதினான். வசந்த் படப்பிடிப்பு தளத்துக்கு சென்றபோது வழக்கம் போல் படத்துடன் சம்பந்தமில்லாத ஒரு காட்சியை அகேலா கிரைன் வைத்து 70 அடியில் இருந்து எடுத்துக் கொண்டிருந்தார்கள். அந்த கிரேன் அபாயகரமாக மேலும் கீழும் அல்லாடி கொண்டிருக்க, நாகராவில் இருந்து பாடல் திரும்ப திரும்ப ஒலிக்க, ஒரே நடன அசைவு 26 தடவை ஒத்திகை பார்க்கப்பட்டு அதன் பின் ஓகே ஆனது. என்ன வசந்த், ஒரே அடிதடி கொலையாமே? குரல் கேட்டு திரும்பினால் அங்கே சம்பத்து நின்று கொண்டிருந்தார். இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு ஷாட்டை நாள் பூரா எடுக்கிறாங்க. அந்த உயரத்துல இருந்து இத்தனை பொண்ணுங்களை படம் எடுத்தா சென்சார் அனுமதிக்கவா போறான்? எவ்வளவு வேஸ்ட் பாரு. இதுக்கு அந்த கிரேனுக்கு ஒரு நாளைக்கு 30,000 ரூபாய். இப்ப கூட கதை என்னன்னு யூனிட்ல இருக்கிற 150 பேரையும் கேளு, ஒருத்தனுக்கும் தெரியாது. இருவரும் மேலே பார்த்தார்கள். கிரேனில் கேமராமேனும் அவருடைய உதவியாளரும் ஆளுக்கு ஒரு பேஸ்பால் தொப்பி அணிந்து நாள் முழுவதும் வெயிலில் சருமம் பழுப்பாகி கீழே இருப்பவர்கள் யாரையோ அதட்டி கொண்டிருக்க, டைரக்டர், கட்டிட் ராவ் காரு, இந்த ஷாட்டுக்கு குறுக்க ஒரு வெள்ளை குதிரை நடந்து போனா எப்படி இருக்கும் என்றார். அதற்கு சம்பத், போச்சுரா, இப்ப இவரு காட்டு குதிரை கேட்பாரு, அவங்க தேயமலா ஒரு ஜட்கா வண்டி குதிரையை கூட்டிக்கிட்டு வருவாங்க. இன்னைக்கு படப்பிடிப்பு நடந்த மாதிரி தான். நாளைக்கு எல்லாரும் ராஜஸ்தான் புறப்படணும். அப்போது தூரத்தில் ஒரு கப்பல் கார் படப்பிடிப்புக்கு வருவதையும், அதில் இருந்து இறங்கியவர் படப்பிடிப்பில் ஒருவரிடம் தனியாக சென்று சற்று நேரம் பேசிவிட்டு ஒரு பார்சலை கொடுத்து விட்டு செல்வதையும் வசந்த் கவனித்தான். இவரை எங்கேயோ பார்த்திருக்கிறேனே என்று யோசித்தான். சட்டென்று அது ராமையா போல் இருந்தது அவனுக்கு. அவனுக்கு வேறு ஒன்றும் புரியவில்லை. அவர் எங்கே இங்கே என்று தலையை சிலிர்த்துக் கொண்டான். வசந்த், வா உட்காரலாம். நீ 21 ஆடுவியா? அப்போது வசந்தின் கவனத்தை விளிம்பில் தெரிந்த ஒரு வெள்ளை நிற அம்பாசிடர் கவர்ந்தது. அதன் 4 கதவுகளும் ஒரே சமயத்தில் திறந்து வெளிப்பட்டவர்கள் அதன் டிக்கிக்கு சென்று நிதானமாக எதையோ வெளியில் எடுத்து வைப்பதையும் கவனித்தான். தூரத்தில் இருந்து அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பது தெரியவில்லை. வசந்த் அவர்கள் தோற்றத்தையும் சரியாக கவனிக்கவில்லை. சம்பத், இவங்க யாரு? பின்னால் இருந்து என்ன எடுக்கிறாங்க என்று கேட்டபோது, இவங்களும் சாங்கில் ஒரு பகுதியா இருக்கும், முகாபுலா மாதிரி எடுக்கிறாங்க போல. சம்பத் சொல்லி முடிப்பதற்குள் வசந்த் ஒரு ஆச்சரிய விஷயத்தை கவனித்து துடித்து போனான். அந்த கிரேனின் உச்சியில் இருந்த கேமராமேனும் அவருடைய உதவியாளரும் அடிபட்ட பறவை போல சொத்து சொத்து என்று வசந்தின் காலடியில் விழுந்தார்கள். அத்தியாயம் 17. அதன் பின் ஒரே அலறல்கள். அங்கும் இங்கும் எங்கும் மெஷின் கன்னின் சீரான வெடிப்பு சிதறல்கள். அவர்கள் எந்தவித இலக்குமின்றி கிடைத்த திசையில் சுட்டுக் கொண்டிருந்தார்கள். வசந்த் இதை முதலில் படப்பிடிப்பின் பைத்தியக்காரத்தனமான மற்றொரு அங்கம் என்று கூட நினைத்து முடிப்பதற்குள் அவர்கள் பட்டு பட்டென்று கார் கதவை சாத்திக் கொண்டு புறப்பட்டு எந்தவித அவசரமும் இன்றி சென்று மறைந்தார்கள். அவர்கள் விலகிய போது அந்த இடம் ஒரு சிறிய யுத்தகலம் போல இருந்தது. இங்கும் அங்கும் படப்பிடிப்பை சார்ந்த அப்பாவிகள் 500 பேர் கீழே கிடந்தார்கள். ஓரிருவர் இன்னும் இறக்காமல் வலியால் துடித்துக் கொண்டிருந்தார்கள். அவரவர் அருகே ஒரு சிறிய இரத்த குளம். அந்த காட்சியின் முழு தாக்கமும் அவர்களுக்கு உரைப்பதற்கு சற்று நேரமாயிற்று. வசந்தின் முதல் கவலை தேஜோமயியும் அந்த பெண்களும் தான். நல்ல வேளை, இடைவேளையில் அவர்கள் அங்கும் இங்கும் சிதறி இருந்தார்கள். தேஜோமயி அங்கு பார்க் செய்திருந்த ஏர் கண்டிஷன்டு வேனுக்குள் உட்கார்ந்திருந்தாள். இதனிடையே சைரன் அலற போலீஸ் ஜிப்சிகளும் ஆம்புலன்ஸும் வந்து சேர வசந்தின் செல்போன் இடைவிடாது ஒலித்ததை அவன் கவனிக்கவில்லை. போலீஸ் படையினர்
ஜீப்பில் இருந்து குதித்து கையில் ரைபிள்களுடன் அந்த குழப்பத்தில் இன்னும் கொலையாளிகள் இருக்கிறார்களா என்று தேட அவங்க அப்பவே போயிட்டாங்க என்று 4-5 பேர் குரல் கொடுத்தார்கள். எந்த பக்கம் போனாங்க என்று இன்ஸ்பெக்டர் அதட்டி கேட்டார். சரியா தெரியலீங்க. வந்தாங்க, சுட்டாங்க, போனாங்க. ஹாலிவுட் படம் மாதிரி எல்லாம் ஹாலிவுட்ல நடக்கும்னு எதிர்பார்க்கலீங்க. எங்களுடைய துப்பாக்கி எல்லாம் வெத்துங்க. ஐயோ, நம்ம செல்வராஜுக்கு சரியான அடி பாருங்க. ஆள் போயிட்டானா? இந்த வருஷம்தான் பாவம் கல்யாணம் ஆகி பொண்டாட்டி கர்ப்பமா வேற இருக்கிறா. இன்ஸ்பெக்டரை வசந்த் அணுகி, சார் என்ன நடந்துகிட்டு இருக்கு நம்ம நாட்டுல என்று கேட்டான். இந்த படப்பிடிப்புல எங்கேயோ ஒரு மாஃபியா கும்பல் சம்பந்தப்பட்டிருக்குது. மும்பைக்காரங்களா என்று கேட்டார் இன்ஸ்பெக்டர். இல்லீங்க, இந்த சம்பவத்துக்கும் படப்பிடிப்புக்கும் சம்பந்தம் இருக்கிறதா தெரியல என்றான் வசந்த். இன்ஸ்பெக்டர் கீழே கிடந்தவர்களை நோக்கி நடந்து கொண்டே, நீங்க யாரு என்று கேட்டார். ஐ எம் வசந்த், லாயர். தற்காலிகமா ஹீரோயினுக்கு மெய்காப்பாளன். ஓ, யூ ஆர் த ஃபேமஸ் லாயர், கணேசனுடைய ஃபேமஸ் அசிஸ்டன்ட் இல்லையா? இதுதான் சார் என்னுடைய தலை விதி. கணேஷ் பேரை ஒட்ட வைக்காம என் பேரை சொல்லவே மாட்டீங்க இல்ல? செல்போன் மறுபடியும் ஒலிக்க வசந்த் சற்று விலகிச் சென்றான். வேடிக்கை பார்க்க வந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த போலீஸ் அக்கறை கொண்டிருந்தது. பாஸ், ஒரு மிகப்பெரிய ஷூட் அவுட். நம்ப மாட்டீங்க நீங்க. வந்தாங்க, கார் கதவை திறந்தாங்க, சுட்டாங்க, பூவுல திரும்பி போனாங்க, அவசரமே இல்லாம என்றான். கணேஷ் உடனே கேட்டான், யாரை பார்த்து சுட்டாங்க? இலக்கில்லாம சுட்டாங்க பாஸ். யாரையும் குறி வைக்காம, ஏதோ ஒரு கோபத்தின் வெளிப்பாடா. சமீபத்துல ஜம்முல் அறியாத மக்களை குறி வச்சு அடிச்சுட்டு போனாங்களே, அந்த மாதிரியான முயற்சி போலதான் தோணுது. கார்ல வந்தவங்கள கிட்டக்க பார்க்க முடிஞ்சுதா வசந்த்? இல்ல பாஸ், நம்மடா நம்புங்க. நான் அந்த அபத்தமான படப்பிடிப்பின் ஒரு பகுதின்னு அவங்கள நினைச்சேன். துப்பாக்கி தான் நிஜம். அந்த கேமராமேன் தெய்வாதீனமா ஒரு ரிஃப்ளெக்டர் மேல விழுந்து மழுப்பப்பட்டு தப்பிச்சிருக்காரு. சோ எந்த குழுவும் இல்ல, அப்படித்தானே? இருக்கு பாஸ். அவங்க வர்றதுக்கு 5 நிமிஷம் முன்னாடி ஒரு காரு வந்து தூரத்துல நின்னுச்சு. படப்பிடிப்புல ஒருத்தர்கிட்ட ஏதோ பேசிட்டு ஒரு விஸ்கி பாட்டிலையோ எதையோ கொடுத்துட்டு போனாங்க. தூரத்துல இருந்து நான் பார்த்தேன். அந்த ஆளு ராமையா மாதிரி இருந்தாரு. ஆர் யூ ஷூர் வசந்த் என்ற கணேசன் குரலில் ஒரு புதிய பரபரப்பு இருந்தது. நீ உடனே வா, நமக்கு நிறைய வேலை இருக்கு என்று பரபரத்தார் கணேஷ். வேலை இந்த கேஸை விட்டு விலகி ஹரித்வார், ரிஷிகேஷ் எங்கேயாவது போய் ஒளிஞ்சிக்க வேண்டியதான். இந்த மாதிரி காட்டுத்தனமா சுட்டுட்டு போறவங்கள நம்ம வாழ்க்கையில பார்த்ததே இல்ல. இவங்களுக்கெல்லாம் சட்டமே கிடையாது. இன்ஸ்பெக்டர் வசந்தை அணுகி, நான் ராஜேந்திரன் சார் கூட பேசினேன். கமிஷனர் அலுவலகத்துக்கு வர சொல்லி இருக்காரு. நீங்க வேற ஏதாவது பாத்தீங்களா என்று கேட்டார். வசந்த் ராஜராமையா வந்து போனதை சொல்லலாமா என்று நினைத்தான். யோசித்ததில் கணேஷிடம் கேட்டுக்கொண்டு அந்த விவரத்தை சொல்லலாம் என்று தீர்மானித்தான். இதனிடையே படப்பிடிப்பை சேர்ந்த ஒருவர் இன்ஸ்பெக்டரிடம் வந்து, முதல்ல அம்ஜத்னு இந்த இந்திக்காரனை புடிங்க, அவன் தான் இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம். மும்பை அடிதடி பார்ட்டி அனுப்பிச்சு இந்த பொண்ண பயத்துல வச்சிருக்க விரும்புறான். அதனால படப்பிடிப்புக்கு எவ்வளவு தொந்தரவு தெரியுமா என்றார். எனக்கு அப்படி தெரியல என்றான் வசந்த். இந்த சம்பவம் சென்னை நகரையே பீதிக்கும் பரபரப்புக்கும் உள்ளாக்கிவிட்டது. ஒரு நாள் படப்பிடிப்பு ரத்து செய்யப்பட்டது. எல்லா ஷூட்டிங் ஸ்தலங்களிலும் பலமான போலீஸ், தனியார் பாதுகாப்பு கேட்கப்பட்டது. தேஜோ மையி எங்கிருக்கிறாள் என்பது பரம ரகசியமாகிவிட்டது. எனக்கு அதுக்கு சம்பந்தமே இல்ல. தேஜுவும் நானும் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். அவளை பார்த்து 1 மாசம் ஆயிடுச்சு. எனக்கும் அவளுக்கும் கல்யாணங்கிறதெல்லாம் பொய் என்று மும்பையில் ஸ்டார் டிவி நிருபர்களுக்கு பேட்டி கொடுத்திருந்தான் அம்ஜத். டெல்லியில் நாடாளுமன்றத்தில் கேள்வி பதில் நேரத்தில் இது எழுப்பப்பட்டது. மந்திரி பதிலளிக்கும் போது இதில் ISI சம்பந்தப்பட்டிருக்கலாம் என்று சொன்னார். கோடம்பாக்கம் வாரம் முழுவதும் ஸ்தம்பித்த நிலையில் இருக்க வெளிப்புற படப்பிடிப்புகள் ரத்து செய்யப்பட்டு ஷெட்டுக்குள்ளேயே கதை நடக்கும்படி மாற்றி எழுதினார்கள். அந்த வாரம் செய்தித்தாள்களில் ஆங்கிலத்திலும் தமிழிலுமாக ஒரு விளம்பரம் வந்தது. விற்பனைக்கு அரிதான மிக அழகான சோழர் காலத்து சிற்பம் அங்கீகரிக்கப்பட்ட அருங்காட்சியகங்களுக்கு விற்கப்படும். 1 வாரத்திற்குள் தொடர்பு கொள்ளவும். முகவரி: RR வசந்த், ML, அட்வொகேட்,
தம்புசெட்டி தெரு, சென்னை 1. செல்போன் எண் 9840234556. வசந்த் இந்த விளம்பரத்தை காலையில் பார்த்தபோது பதறிப்போய் கணேஷுக்கு டெலிபோன் செய்தான். பாஸ், காலை பேப்பர்ல பெருசா விளம்பரம் வந்திருக்கு, என் பேரை போட்டு, நம்ம ஆபீஸ் அட்ரஸையும் போட்டு. நீ சீக்கிரம் நேர்ல வாடா, எல்லா விவரமும் சொல்றேன் என்றான் கணேஷ். வசந்த் அலுவலகத்துக்கு சென்றபோது அந்த விளம்பரத்தை கொடுத்ததே நான் தான் என்றான் கணேஷ். என்ன பாஸ், என்ன மாட்டி விடுறீங்க? செல்போன் நம்பரை வேற கொடுத்து, அந்த நம்பரை நீ சரியா பாரு என்றான் கணேஷ். வசந்த் உன்னிப்பாக கவனித்ததில் அதில் ஒரு இலக்கம் தப்பாக இருந்தது. என்ன குழப்பம் இது பாஸ் என்று கேட்டான். யவனிகாவை தேடுற முயற்சியில கடைசி கட்டத்தை நம்ம நெருங்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன் என்றான் கணேஷ். அதாவது குழப்பத்தின் உச்சஸ்தானத்துக்கு வந்துட்டோம்னு சொல்லுங்க. இல்ல வசந்த், எனக்கு ஒரு குழப்பமும் இல்ல. என் மனசுல சில யூகங்கள் இருக்கு. அதெல்லாம் சரிதானான்னு பார்க்க முதல் கட்டம் இந்த விளம்பரம். நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க பாஸ்? இந்த விளம்பரத்தை பார்த்துட்டு முதல்ல ஒருத்தன் போன் பண்ணுவான், நம்பர் தப்பா இருக்கும், மறுபடி முயற்சி செய்வான், அதுக்கப்புறம் நம்மளை சந்திக்க நேரா ஆபீஸுக்கே வருவான். பாஸ், என்ன இது விபரீத விளையாட்டு? படப்பிடிப்புல நடந்த துப்பாக்கி உற்சவத்தை பத்தி நீங்க படிக்கவே இல்லையா? கண்ணா பின்னான்னு எந்தவித குறிக்கோளும் இல்லாம கண்ட திசையில சுட்டாங்க பாஸ். அவங்கள விளம்பரம் கொடுத்து வரவழைக்க போறீங்களா? அதுவா உங்க நோக்கம்? அது மட்டும் இல்லாம எப்படி என் பேரை நீங்க விளம்பரத்துல கொடுக்கலாம்? வசந்த், நீ பயப்படுறியா? ஆமா பாஸ், பியூர் அண்ட் சிம்பிள் அட்ரினலின் கலந்த பயம். நான் அம்பேல், கருப்பு கண்ணாடி, தலையில ஹேட், ரெயின் கோட் போட்டுக்கிட்டு அடுத்த பிளைட்டையோ ட்ரெயினையோ பிடிச்சி மோகன்பாரி அல்லது திப்ருகர் அல்லது பதான்கோட் அப்படின்னு ஏதாவது ஒரு இடத்துக்கு டிக்கெட் வாங்கிட்டு. கணேஷ் குறுக்கிட்டு சொன்னான். வசந்த், உனக்கு மூளையே கிடையாதா? இந்த விளம்பரத்தை பார்த்துட்டு வர்றவங்க நம்மள சுட்டு கொல்ல வருவாங்கன்னு நான் நினைக்கிற. பின்ன வியாபாரம் பேசுவாங்கடா முட்டாளே. எப்படியாவது நம்ம கிட்ட அந்த சிலையோ அத பத்தின விவரமோ இருக்குதான்னு காட்டிக்கிட்டா அவங்க நம்மள சிலை கிடைக்கிற வரைக்கும் சுடமாட்டாங்க. புரியுதா? நம்ம கிட்டதான் சிலை இல்லையே. நாம சொன்னது பொய் அப்படின்னு அவங்களுக்கு தெரிகிறப்ப என்னாகும்? புல்லட் ப்ரூஃப் வெஸ்ட் ஒண்ணு விக்கிறாங்களாமே, அது எங்க கிடைக்கும் பாஸ்? பயப்படாத வசந்த், நான் இந்த விளம்பரத்தை அரசாங்க அனுமதியோட தான் கொடுத்திருக்கேன். என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், நார்கோட்டிக்ஸ் பியூரோ, இப்படி பல இலாக்காக்கள் நம்மோட ஒத்துழைக்க தயாரா இருக்காங்க. நம்ம ஆபீஸ்ல தனியா இருந்தாலும் சுத்திலையும் பலத்த பாதுகாப்பு கேட்டறலாம். எனக்கு முக்கியமா ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சாகணும். அவங்களுடைய கோபத்தின் இலக்கு தான் என்ன? சிலை கிடைக்காததா அல்லது வேறு ஏதாவது அதோட கொடுக்க வேண்டியது ஏமாற்றப்பட்டதா? இதான் அவங்கன்னு சொல்றீங்க. அது யாரு பாஸ்? சிலைய விலைக்கு வாங்கினவங்க, அதனால ஏதோ ஒரு விதத்துல ஏமாற்றப்பட்டவங்க. அப்போது அலுவலகத்தின் அழைப்பு மணி ஒலித்தது. Who is வசந்த் ஹியர்? இந்த நாவல் அடுத்த பகுதியில் தொடரும்.